அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஜோதிடம் இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வணக்கங்களும் வரவேற்புகளும். இன்றைக்கு ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது மக்களால் நல்ல நாள் இல்லை என்று கருதப்படும் அஷ்டமி, நவமி ஆகிய திதிகள் இந்துக்களின் கடவுளாக கருதப்படும் கிருஷ்ணரும் ராமரும் பிறந்த திதிகள். அப்படி இருக்கும்போது அந்த நாட்களில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது என கருதுவது ஏன்? அதன் பின்னணியில் உள்ள அறிவியல் காரணங்கள் என்ன? இதற்கு ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்கள் என்ன பதில் கூறப்போகிறார் என பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சாமன் சாஸ்திரா அஸ்ட்ரோ ஜெனரல் நேயர்களுக்கும் இந்த கேள்வியை கேட்டிருக்கிற கலைச்செல்வி மேடம் அவர்களுக்கும் முதல்ல என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஷ்டமி என்றால் என்ன? அஷ்டமி அப்படிங்கிறது நம்ம என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில உள்ள தூரத்தை வச்சு தான் நம்ம ஜோதிடத்தையே கணக்கிடுறோம். சூரியனோட சந்திரன் இணையிறனால தான் அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்றோம். சூரியனுக்கு 180 டிகிரியில சந்திரன் இருக்கிறத பௌர்ணமி நாள்னு சொல்றோம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில 90 டிகிரி இருக்கும்போது அதுதான் அஷ்டமி, நவமி அப்படின்னு சொல்றோம். அஷ்டமி அப்படிங்கிறது 8ஆம் நாள். அந்த ஒரு 15 நாள் வளர்பிறையாகவும் 15 நாள் தேய்பிறையாகவும் நம்ம நாட்கள் கணக்கிடுறோம். இந்த வளர்பிறை 15 நாளில் 8வது நாளாக வர்ற அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி. அமாவாசையிலேருந்து 8வது நாளாக வர்றது வளர்பிறை அஷ்டமி. பௌர்ணமியிலேருந்து 8வது நாளாக வர்றது தேய்பிறை அஷ்டமி. ஆக அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில ஒரு 90 டிகிரி அளவு இருக்கும். அந்த நிலையை தான் நம்ம அஷ்டமி அப்படின்னு சொல்றோம். அஷ்டமியில் ஏன் நல்லது செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. இது யாரோ சொல்லிவிட்ட கதை, புழுகு மூட்டை. கேந்திரம், சதுர்கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சதுர்கேந்திரம் தான் அந்த 8ஆம் நாள், அஷ்டமி நாள். அப்படி இருக்கிறது ஒரு நல்ல நிலை, ஒரு வலிமையான நிலை. அந்த நேரத்தில் பிறந்தாங்கன்னா அவங்க எதிரிகளை வதம் செய்யக்கூடியவர்கள், எதிரிகளை பணிய வைக்கக்கூடியவர்கள். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸரோட ஜாதகத்துல எல்லாம் பார்த்தோம்னா அந்த சூரியன் சதுர்கேந்திரத்தில் இருக்கும், இல்லைன்னா பௌர்ணமியாக இருக்கும். அந்த சூரியனோட ஒளி சந்திரனுக்கு விழும். அதான் சதுர்கேந்திரம் 90 டிகிரியில் விழும், இல்லை 180 டிகிரியில் விழும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக சொல்லிடலாம் இவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னு அவங்க லக்ன வலிமையை பொறுத்து சொல்லிடலாம். இப்போ அஷ்டமியில் ஏன் ஒரு நல்ல நேர காரியங்களை செய்யக்கூடாது? நல்ல நேர காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஏதோ சில ஜோதிடர்கள் சில நூல்களில் இடையில சில நூல்களில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அஷ்டமிங்கிறது ஒரு நல்ல நாள். அந்த நாளில் குழந்தை பிறக்கிறது நல்லது. அந்த நாளில் அது ஏன் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னா, அஷ்டமிங்கிறது அந்த சூரியனுக்கு 90 டிகிரின்னா அந்த 90 டிகிரியை தாண்டிடுச்சுன்னா, அதாவது அஷ்டமி வர்ற நாளில் நண்பகல் 12 மணியை தாண்டிடுச்சுன்னா, அதாவது பிற்பகலுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யலாம். நாம் திருமணம், வளைகாப்பு, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களையெல்லாம் காலை நேரத்திலே செஞ்சுப்போம். அதை ஏன் காலை நேரத்திலே நம்ம செய்கிறோம் அப்படின்னா, சூரியன் அந்த உச்ச நிலையை அடையிறதுக்கு முன்னாலே நம்ம செஞ்சுருவோம். சூரியன் 12 மணிக்கெல்லாம் நல்லா உச்சி வெயில்னு சொல்கிறோம்ல, அந்த நிலையை சூரியன் அடையிறதுக்கு முன்னாலேயே நம்ம சுபகாரியங்கள்லாம் செஞ்சுருப்போம். திரும்ப அந்த ஒளி தேயிற நேரத்தில் நம்ம எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யறது இல்லை. அதே போல் அந்த அஷ்டமி நாளில் அந்த சூரியன் உச்ச நிலைக்கு வர்றப்ப, அந்த 12 மணிக்கு வர்றப்ப, அதான் அது வரைக்கும் தான் அந்த அஷ்டமி அப்படிங்கிற ஒரு நாள். அதுக்கு அடுத்தது அந்த அஷ்டமிக்கு அவ்வளோ எந்த ஒரு கெடுபலனும் கிடையாது. அதனால அஷ்டமியில் நல்ல காரியங்களை செய்யலாம். திருமணம் நம்ம காலையிலே செய்யறதால அந்த அஷ்டமி நாளில் அதை செய்யறது இல்லை. சிலர் சொல்லுவாங்க அஷ்டமியில் ஒன்றும் செய்யக்கூடாது, சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ணர் அஷ்டமியில் பிறந்தாரு, தாய்மாமனை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கெட்டவனை அழிக்கிறதுக்கான சக்தி அந்த அஷ்டமியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க சில அதிகாரம் படைத்த பதவிகளில் இருக்கிறாங்க. இன்றைய நிலைகளில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த அதிகாரம் படைத்த நிலைக்கு வர்றாங்க அஷ்டமியில் பிறந்தவங்க. அதனால அஷ்டமியை கெட்ட நாள் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ராசி கட்டத்தை பாருங்கள். அதில் சூரியனுக்கு 4வது கட்டத்தில் சந்திரன் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம். அது வளர்பிறையாக இருக்குதா தேய்பிறையாக இருக்குதா அப்படின்னு. அந்த 4வது கட்டத்தில் இருந்துச்சுன்னா அஷ்டமியிலே நவமியிலே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம்.
அஷ்டமியில பிறந்து தாய்மாமனை கொண்டான் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் கணக்கு போடுறாங்களே ஒழிய, அஷ்டமியில பிறந்ததால அவ்வளவு பெரிய ஒரு கொடூர அரக்கனை கொல்ற அளவுக்கு ஒரு தைரியம் படைத்த மனிதனா அது கிருஷ்ணர் இருந்தாரு அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லை. இப்படி நிறைய சொல்லுவாங்க, ராகு காலத்துல ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ராகு காலம் அப்படிங்கிறது ஒரு நாள்ல வந்து நேரமா பிரிச்சு ராகு காலம், குளிகை, யமகண்டம் அப்படின்னு பிரிக்கிறோம். அந்த ராகு காலம் அப்படிங்கிறது ராகு தசை நல்ல நிலையில் நடக்கிறவங்களுக்கு ராகு காலத்துல எந்த வேலையும் செய்யலாம். ராகு காலத்துல வந்து ஹோரையை பயன்படுத்தி, இந்த ராகு காலம் எந்த ஹோரையில ஓடுது அப்படின்றத பயன்படுத்தி அந்த நேரம் திருமணம் செய்த நாத்திகர்களும் உண்டு. அதனால இந்த மாதிரி அஷ்டமி ராகு காலம் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பொதுவான கணிதம் தான். அதனால அதுல நல்லது செய்யக்கூடாது. நம்ம என்ன ஒரு திருமணங்கிற ஒரு முக்கியமான காரியத்தை அந்த நேரம் செய்யறது இல்லை. ஏன்னா அந்த அஷ்டமியில வந்து 12 மணிக்கு அந்தாண்ட போயிட்டுன்னா அந்த வேலையை நம்ம செய்யறது இல்லை. மற்ற எல்லா காரியங்களையும் செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு இல்லை. இது சிலர் வந்து சொல்றது அஷ்டமியில செய்யக்கூடாது, நவமியில செய்யணும்னா ஒரு மாதத்துல எத்தனை நாளை கழிச்சு விட்றது. அந்த ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து அதுல வந்து ராகு காலம், யமகண்டம், குளிகை அப்படின்னு தள்ளிட்டா நமக்கு மீதி எவ்வளோ நேரம் தான் மிஞ்சும். அதை கணக்கு பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்குதோ அந்த கிரகத்தை வைத்து அதோட ஹோரையை வைத்து நம்ம நல்லவைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.